இதோ மக்களே, எனக்கு தெரிஞ்சு நான் பேர் சொன்னதுல இது மூணாவது வாட்டர் ஃபால்ஸ். இதுதான் லக்கும் வாட்டர் ஃபால்ஸ். பயங்கர க்ரௌடடா இருக்கு. நான் ஆல்ரெடி இங்க வந்து குளிச்சு கிழிச்சு எல்லாம் வீடியோ போட்டிருக்கேன். வாட்டர் ஃபால்ஸ் சவுண்ட் கேட்குதுன்னு தெரியல, ஆனால் நான் மைக் போட்டிருக்கேன். அதனால எந்த அளவுக்கு சவுண்டு உங்களுக்கு கேப்சர் ஆகுதுன்றது எனக்கு தெரியல மக்களே. வாட்டர் ஃபால்ஸ் சவுண்டு இதெல்லாம் ஜோடியா வந்தா நம்ம குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். சோலோ கிரியேட்டர்ஸ், அதாவது தனி ராஜாவுக்கு குளிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. இந்த மாதிரி தள்ளி நின்று ரசிச்சு பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதுதான் மக்களே. பரவாயில்ல, நீ தண்ணி ஃப்ளோ நல்லா இருக்கு. நல்லா ஆட்டமெல்லாம் வந்திருந்தா. மிஸ் பண்ணியாச்சு. இருந்தாலும் இன்னொரு வாட்டி கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம் மக்களே. யாரு நான் போல இடையில அதோட பேக் சைடு மக்களே. இதுதான் எனக்கு தெரிஞ்சு சின்னார் வைல்ட் லைஃப்க்கு போகுதுன்னு நான் நினைக்கிறேன். கன்ஃபார்மா தெரியல. அங்க பார்த்தோம் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் சின்னார் வைல்ட் லைஃப் வாட்டர் ஃபால்ஸ். இந்த தண்ணி அங்க போகலான்னு நினைக்கிறேன் மக்களே. இன்னும் ஒரு 25 கிலோமீட்டருக்கு நானும் ஒரு பிரேக் எடுக்கணும். காலையில் லேட்டானனால எங்கேயுமே நிப்பாட்ட வேலை கிட்டத்தட்ட 145 கிலோமீட்டர் வந்துட்டேன், ஒரு பிரேக் கூட இல்லாம. ஓகே மக்களே, கன்னியூ பண்ணுவோம். இதோ மக்களே, நம்ம என்ன எதிர்பார்த்து வந்தோமோ அந்த மேகங்களை மலை வரிசை போகிற காட்சி, அப்புறம் பங்கமான மலை முகடுகள் எல்லாம் பார்க்க உண்மையான அவ்வளோ அற்புதமாக இருக்குது. நடுவில் தொங்கிட்டு இருக்க ஒரு மேகம், ஏதோ விண்டோஸ் வால்பேப்பரில் வைக்கிற மாதிரியான ஒரு காட்சி. எல்லாம் பார்க்க உண்மையிலுமே அழகாக இருக்குது. இடையில ஒரு சீனரி பாயிண்ட் வந்தது, அங்கெல்லாம் பேசிட்டு தான் வந்தேன். ஆனால் மைக் ஆஃப் ஆகிருக்கு, நான் அதை கவனிக்கலை. அதனால் நான் பேசின எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை மக்களே. அந்த மலைக்கு கீழே ஒரு ஹோல் இருக்குது, ஒரு சின்ன வட்டப்பாதை மாதிரி இருக்கு, உங்களுக்கு தெரியுதா? அது பார்த்திங்கன்னா ஒரு இங்கிலீஷ் படம், மார்வல் படத்தில் ரிங்குன்னு ஒரு படம் வரும். அந்த படத்தில் அந்த மாதிரியான ஒரு மலை காட்சியில் தான் வந்து ஒரு ட்ராகனை அடைச்சி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பகுதி மாதிரி இருக்குது. அதெல்லாம் பேசிட்டு தான் வந்தேன். ஆனால் எல்லாம் மைக் ஆஃப் ஆனதுனால ரெக்கார்ட் ஆகலை. போகிற வழி எல்லாமே உண்மையுமே பயங்கரமாக இருக்குது மக்களே. கீழே அதோ அங்கங்கே சின்ன சின்ன கோடு மாதிரி தெரியுது தான் நம்ம வந்த ரோடு. நம்ம போகிறக்கு இன்னொரு 30 கிலோமீட்டர் இருக்குது. போவோம். போகிற வரைக்கும் போயிட்டு வாட்டர் ஃபால்ஸ் எடுத்துகிட்டு திரும்பி இதில் தான் வரணும். நைட்டு இந்த ரோட்ஸ் இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணதில்லை. எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மக்களே. ஏதோ பாருங்கள் மக்களே, ரெண்டு ஒரு பெரிய அருவி. எனக்கு தெரிஞ்சு அதான் ரொம்ப உயரத்துலேருந்து கொட்டுற அருவின்னு நினைக்கிறேன். மூணாறு பார்க்குற பக்கம் எல்லாமே அருவியாக தான் இப்போதைக்கு கொட்டுது. இன்னும் பெருசாக மழை இல்லை, ஃபால்ஸில் தண்ணி இல்லைன்னாங்க. ஆனால் நான் பார்க்குற பக்கம் எல்லாம் நல்லா பெரிய பெரிய ஃபால்ஸாக மலை உச்சியிலேருந்து உழுகுது. நம்ம குளிக்க முடியாது, இருந்தாலும் பார்த்து ரசிக்க முடியும் மக்களே. இன்னும் என் டெஸ்டினேஷன் ஒரு 20 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஆனால் 1 மணி நேரம் காட்டுது. காரணம் மலை ரோடா என்னன்னு தெரியல மக்களே. ஃபுல்லாக மேகம் கவர் ஆகுது. 12 மணிக்கு மேலே மழை வரும்னு கூகுள் மாத்தாச்சு சொன்னிச்சு. எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ போயிட்டு சீக்கிரம் எஸ்கேப் ஆகணும் மக்களே. பாருங்கள் என்னோட இதோ மக்களே, வந்துட்டோம். நம்ம வரணும் எடுத்த வாட்டர் ஃபால்ஸ். ஆனால் தண்ணி இல்லை. என்ன அழகாக இருக்குது அப்படிங்கிறத. அதனால் இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இப்போ 4 கிலோமீட்டர் கீழே போனால் அந்த பாலத்து மேலே நம்ம கருவாச்சி கூட்டிகிட்டு போயிடலாம். அப்புறம் எதுக்கு வெட்டியாக திரும்பி போயிட்டு, வாங்க வந்தாச்சு பார்த்துட்டே போயிடுவோம். சரி பாருங்கள், பென்ஸ், மெர்சடிஸ் பென்ஸ். இந்த சின்ன ரோட்டில் இதெல்லாம் தூக்கிட்டு வந்தால் எப்படி சாத்தியம்? எனக்கு அதான் புரியல மக்களே. நான் மைக் மாட்டாமல் தான் பேசிகிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரில மக்களே. அதனால் ஃபால்ஸ் கிட்ட போய்ட்டு உங்களுக்கு மைக் பாயிண்ட்டு ஒரு ப்ராப்பராக கன்டினியூ பண்ணுறேன் மக்களே. மன்னிச்சிருங்க மக்களே, வரும்போது வீடியோ எடுக்க முடியல. அதனால இப்போ வந்துட்டு அந்த பாலம் போகிறப்ப உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். இதுதான் நம்ம வரணும்னு நினச்ச அந்த பாலம். இதுதான் அந்த அருவி. தண்ணி அதிக ஃப்ளோவாக வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக இங்கே ஒரு பெரிய மலை சாரலே ஏற்பட்டிருக்கும். ஆனால் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. அதுக்கு காரணம் என்னன்னா, மழை இங்கே கொஞ்சம் கம்மியானதுனால தான் இங்கே இப்படி ஆயிருக்கு. உண்மையாலுமே ஒரு ஒர்த்தான ஒரு பிளேஸ் தான் இது.
மழை பெஞ்சாலும் பெய்யாட்டியும் ஒரு உண்மையாலுமே ஒருத்தான ஒரு ஏரியா தான் இது. கண்டிப்பா வரலாம் மக்களே. என்ன பார்க்கிங்க்கு தான் இங்க பெருசா ஸ்பேஸ் இல்லை, வண்டி எங்கேயும் நிப்பாட்டவும் முடியாது. பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னா அப்ப மக்களே கொஞ்சம் வண்டி முன்னாடி போட்டு நடந்து வந்து பார்க்க முடியுமான்றதையும் பார்ப்போம். போட்டு போலாம்னு நினைக்கிறேன். பாருங்க மக்களே, அங்க அந்த பிரிட்ஜ் தெரியுது பார்த்தீங்கன்னா, அது அங்க ஒரு டீ ஷாப் இருக்கு. ஆனா என்னால அங்க ரொம்ப நேரம் வண்டி நிப்பாட்ட முடியல. பேசாம ஏறி போய் அப்படி ஓரம் போட்டு வந்து எடுக்கலனாலும் இடைஞ்சலா இருக்கு. கூட்டமாக வந்துட்டோம், அதனால நம்மளால நம்ம ஃப்ரீடம்ஸ்க்கு வீடியோ எடுக்க முடியல. ரெண்டாவது ஒரே பாதுகாக்கா அதிகமா டிராஃபிக் பண்ணோம்னா அது சங்கட்டம். மேல போய் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி வந்துருக்கலாமோ, அவசரப்பட்டு வந்துட்டோமோ ஒரு யோசனையா இருக்கு. வந்ததுக்கு அந்த பாலத்தையும் வீடியோ எடுத்துட்டேன் நான். என்ன என் கருவாச்சி அந்த பாலத்து மேல வச்சு எடுக்கணும்னு நினைச்சேன், அது மட்டும்தான் நடக்காம போச்சு. அழகி 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 எப்பயுமே அழகிதான். அழகிய பாதுகாப்பா நிப்பாட்டிட்டு போனோம். இங்க எங்கேயுமே எனக்கு பாதுகாப்பா தோணலை, அதனாலதான் நான் அப்படியே வந்துட்டேன் மக்களே. என்ன பண்றது, போலாமா மறுபடியும் ஒரு ரவுண்டு போய் மேலே ஏற்றி நிற்கலாமா, இல்லைன்னா கிளம்புவோமா? ஒன்றும் புரியல மக்களே. பாப்பா இருங்க, யோசிச்சுட்டு சொல்றேன். அவ்வளவுதான் மக்களே, நான் திருப்பி போகல. அங்க பாருங்க, ஃபுல்லா மேகம் கவர் ஆக ஆரம்பிக்குது. அங்க போய் அவங்களோட சண்டை போற நேரத்துக்கு இருக்க வண்டி நிறைய வந்துட்டே இருக்கா, அதனால எனக்கும் கூட்டம் பெருசா பிடிக்காது. ரெண்டாவது மற்றவங்களுக்கு இறந்தெல்லாம் வண்டியை நிப்பாட்டிட்டு போறதும் எனக்கு பிடிக்கல. அதனால வந்தாச்சு, பார்த்தாச்சு. அவங்க குளிக்க முடியாது, பாக்குறது மட்டும் தானே, பார்த்துட்டு கிளம்பிட்டேன். போற வழியில இன்னொரு இடர்கள் பார்க்குன்னு ஒண்ணு பார்த்தேன். அதுல வந்து அவங்க வண்டியில தான் கூட்டிட்டு போற மாதிரி எனக்கு தோணுச்சு. இல்ல போய் நம்ம வண்டியிலேயே அந்த மேல ஏற முடியும், அந்த ரூட்ல போக முடியும்னா நம்ம போவோம். அப்படி இல்லைன்னா வீட்டை பார்க்க போவோம். வா வா, இந்த ஒரு பில்டிங் பார்க்கவங்க பயங்கரமா இருக்கு மக்கள். இந்த மாதிரியான இடத்துல பிளிங்கெட் ஹோட்டல் தான், பயங்கரமா இருக்கு மக்களே. சும்மா எல்லாம் சொல்லக்கூடாது, பயங்கரமா இருக்கு. இங்க வீடுலாம் எவ்வளவு தனிமையில வந்து கட்டி இருக்காங்க. மக்களோட வாழ அவங்களுக்கு பிடிக்கலையா, இல்ல தனிமையை பிடிச்சிருக்கான்னு தெரியல. பங்கமா பயங்கரமா இருக்கு மக்களே. இல்லாத ரெஸ்டாரண்டா? இல்ல, இதெல்லாம் வீடுதான். பக்கத்துலதான் ரெஸ்டாரண்ட் பெருசா இருந்தது. அவ்வளவுதான், ஜாலியா வந்தாச்சு. அடக்குட்டம் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தாச்சு. அது போக இன்னொரு 5-6 ஃபால்ஸ், பேரே தெரியாத ஃபால்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துட்டோம். இந்த 3 ட்ரிப்பு எனக்கு இப்போதைக்கு சந்தோஷமா இருக்கு. எப்படி ஏறணும் எதை பத்தி தெரியாம போயிட்டு இருக்கு. இங்க வேற டவர் வேற சரியா கிடைக்க மாட்டேங்குது, மாதாஜிக்கு சிக்னலும் கிடைக்க மாட்டேங்குது. வழி மாறி போயிட்டோம்னா காலதான் தொலைஞ்சோம். வா வா வா, அழகு 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 குட்டி. எப்ப வந்தாலும் இந்த 3 சாலைகள் நமக்கு சலிக்கிறதே இல்லை மக்களே. ஒரு வாட்டி இது வழியா தான் நம்ம வந்து அந்த சிலை இருக்கிறதுக்கு போயிருப்போம், ராமக்கல் மேடு. இது வழியானா இது ரோடு திரும்புது, அது திரும்பாத ரோடு. அப்பெல்லாம் அந்த ரோடு வேலையாயிட்டு இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ரோடு ஃபுல்லா எவ்வளவு சேஃப்டியா போட்டிருக்காங்க பாருங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய பள்ளத்தாக்கு, மிஸ் ஆனா உலகத்தை விட்டே மிஸ் ஆக வேண்டியதான் மக்களே. பங்கமா வந்தாச்சு, பார்த்தாச்சு. அடுத்தது ஊட்ட பார்க்க போலாமா, என்ன மேற்கொண்டு பார்ப்போம். ஏதாவது வராங்க, ஏதோ சின்ன கார்ல வராங்களா, இருக்கிறவங்க அண்டாண்டா சைஸ் காரா எடுத்துட்டு வராங்க. இத்தினோண்டு ரோடு, அதுல எவ்வளவு பெரிய காரை கொண்டு வர போறீங்க எனக்கு புரியல மக்களே. ஓ, கொஞ்சம் வீடியோட ஆங்கிள் மாறி இருந்திருக்கு மக்களே. இப்பதான் நானே அதை கவனிச்சேன். உங்களுக்கு வியூ எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு தெரியல, இது வரைக்கும் எடுத்ததெல்லாம். ஐயோ, இவ்வளவு கஷ்டப்பட்ட இடத்துக்கு இப்பதான் இதை பாக்குறேனே, முட்டாள். மன்னிச்சிருங்க மக்களே.
இதுக்கு முன்னாடி ஒரு 5-6 வீடியோ எடுத்திருக்கேன். அது வியூஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. நல்லா இருக்கும் நம்புறேன் கடவுள் வைக்கல. ஏன்னா பாதிலேயே மைக்கு கொஞ்சம் பழி வாங்கி நான் எடுத்த ரெக்கார்ட் எதுவுமே ரெக்கார்ட் ஆகல வாய்ஸ். அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன். நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் சோதனை வருதுன்னு தெரியல மக்களே. இந்த பென்ஸ் அப்படியே வந்துச்சு, இப்ப திரும்பிடுச்சு. அது டயர் சைஸ் மட்டும் பாருங்களேன், எவ்வளவு பெரிய டயரு, லாரி டயரோட பெருசா இருக்கு மக்களே. ஓகே மக்களே, அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் பிளான் பண்ணிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு பிளான் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கன்னியூ பண்றேன் மக்களே.